பெங்களூரு தமிழ்ச்சங்க வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை பைப்பனஹள்ளி ரமேஷ் தலைமையில் திருவள்ளுவர் ஜெயந்தி தின ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அவர் பேசியது, தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டுள்ளது எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 கூட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். அதைவிட இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு அதிக அளவில் மக்கள் கூடியுள்ளனர். குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் மதம், ஜாதி, அரசியல் கட்சிகளை கடந்து வந்துள்ளனர். இதன் மூலம் கர்நாடகம் முழுவதும் திருவள்ளுவர் ஜெயந்தியில் கலந்து கொள்ள தமிழர்களிடம் எழுச்சியை காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. விழா ஜனவரி 15ஆம் தேதி அல்சூர் திருவள்ளுவர் சிலை அருகே காலை 8 மணி முதல் தொடங்கி நடைபெறவுள்ளது. திருவள்ளுவர் ஜெயந்திக்கு சாம்ராஜ்பேட்டையைச் சேர்ந்த விநாயக் ரூபாய் 1 லட்சம் நிதி அளித்துள்ளார். அதேபோல விழாவிற்கு ரூபாய் 25,000 அளிப்பதாக உரிமைக்குரல் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நலிவுற்றோர் சங்கத்தின் தலைவர் ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் நிதி வழங்கினாலும் அதற்கு உரிய கணக்கு காண்பிக்கப்படும். விழா சிறப்பாக நடைபெற பல்வேறு குழுக்கள் அமைக்கப்படும். ஜெயந்திக்கு வர திரைப்பட இயக்குனர் கங்கை அமரன் ஒப்புக்கொண்டுள்ளார். அதேபோல தமிழ் திரைப்பட நடிகர்கள் ஒரு சிலர் வரவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். நிகழ்வில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், அமைச்சர்கள் கே.ஜே. ஜார்ஜ், ராமலிங்க ரெட்டி, தினேஷ் குண்டுராவ், ஜமீர் அகமது கான், என்.ஏ. ஆரிஷ் ரிஸ்வான், அர்ஷத் சீனிவாஸ், முன்னாள் முதல்வர் பி.எஸ். எடியூரப்பா, விஜயேந்திரா, பி.சி. மோகன் எம்பி உள்ளிட்டோர் விழாவிற்கு வருகை தர விருப்பம் தெரிவித்துள்ளனர். இங்கு கூடியுள்ள பெரும் திரளான கூட்டத்தை பார்க்கும்போது விழா வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இதே ஒற்றுமையை தமிழர்கள் விழாவிலும் காட்ட வேண்டும். விழாவிற்கு கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட தென்னிந்தியாவில் தமிழர்கள் மட்டுமின்றி கன்னட, தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளைச் சேர்ந்த நமது சகோதரர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றார். கூட்டத்தில் முன்னாள் பெங்களூரு தமிழ்ச்சங்கச் செயலாளர் வாசேதரன், விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் பொருளாளர் கோபிநாத், விநாயக் ரகு தேவராஜ், உரிமைக்குரல் எம்ஜிஆர், ரவி, மாநில திமுகவின் பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, ஏ.டி. ஆனந்தராஜ், நாம்தேவ், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன், பாலகிருஷ்ணன், ராஜசேகர், பாஜகவைச் சேர்ந்த அல்சூர் சண்முகம், செந்தில்நாதன், ஆதர்ஷா கார் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் செயலாளர் சம்பத், சண்முக சுந்தரம், சங்கர், ராஜகுரு, தேன்மொழியான், ரவி, கோவலன், திருமலை உள்பட கூட்டத்தில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சி தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பில் வரும் ஜனவரி 15ஆம் தேதி திருவள்ளுவரின் தின விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகிறோம். எல்லாம் ஆண்டுகள் கூட இந்த ப்ரோக்ராமை ரொம்ப சிறப்பாக செஞ்சுன்னு வரோம். இந்த ஆண்டு எல்லாத்தோட மிக சிறப்பாக செய்யணுன்றதுக்கோசரம் விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கம் எல்லா உறுப்பினர் மற்றும் எல்லா நண்பர், எல்லாம் தமிழ் அமைப்புகள், எல்லாம் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று சேர்க்க இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்வதற்கு முயற்சி எடுத்து 3 ஆலோசனை கூட்டம் நடந்தது. 3 ஆலோசனை கூட்டத்தில் கூட நூற்றுக்கணக்கான மக்கள்கள், அமைப்புகள், தமிழ் அமைப்புகள், எல்லாம் கட்சி தலைவர்களும் கூட அந்த கூட்டத்தில் கலந்து ஒற்றுமையாக செயல்படுவதாக உறுதுணை அளித்துள்ளார். இன்றைக்கு தமிழ் சங்கத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கூட நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடி முடிவு எடுத்திருக்கிறோம். 15ஆம் தேதி மிக சிறப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். காலை 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். முற்றுதல், அதாவது திருக்குறள் எல்லாம் படிக்கிறது மூலமாக ஸ்டார்ட் ஆகி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸு, கோவலன்ட்டு அவர் தலைமையில் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அப்புறம் பல்ராம்
இசை நிகழ்ச்சி நடக்கும், சிலம்பாட்டம் நடக்கும், மற்றும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். கன்னட சம்ஸ்கிருதி இதிலேருந்து டொல்லு குனிதா இந்த ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸில் பரதநாட்டியம் நிகழ்ச்சிங்கோ, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸுங்க அன்றைக்கி நாங்கள் நடத்துகிறதா முடிவு செஞ்சுருக்கிறோம். அது கூட ஃபிலம் ஆக்ட்ரஸ்ஸு ப்ளஸ் நம்ம ஃபிலம் டைரக்டர் ஆன ரொம்ப ஃபெமிலியர் பர்சனு கங்கை அமரன் கூட இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதா அவர் ஒத்துணுக்கிறாரு. அவரு கூட கண்டிப்பாக வராரு. ப்ளஸ் அதே அவங்க கூட இன்னும் ஆக்ட்ரஸுங்களெல்லாம் கூட கூப்பிட்றதா நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதிகபட்சம் ஒரு 10,000 பேர் அளவில் ஜனம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் அரசியல் கட்சி தலைவருங்கோ, நம்ம கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையாஜி, டிசிஎம் டிகே சிவகுமார் மற்றும் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் மந்திரிங்கோ எல்லாமே கூட இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்குறாங்க. எல்லா கட்சியுடைய தலைவர்களும் சேர்ந்து இது மிகப்பெரிய வெற்றியாக எடுத்துகிட்டு வருவாங்கன்ற ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இது அமையும். நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது சிவாஜி நகர் தொகுதியில், அங்கே எம்எல்ஏ ரிஸ்வான் அர்ஷத் அவர் கூட சப்போர்ட் பண்ணுறாரு. அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. மற்றும் அதே நேரத்தில் இது ரொம்ப பெரிய நிகழ்ச்சியாக கர்நாடகாவில் இது ஒரு இதிகாசம் பூர்வமாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுன்றது எங்களுடைய ஒரு தெரிவிக்கிறதுக்கு இஷ்டப்படுறேன். நன்றி, வணக்கம்.